ராஜாராம் சார், தொடர்ந்து இது போன்ற மரணங்கள், விசாரணை கைதிகள் மரணம் அடையக்கூடிய நிகழ்வு, அதற்கு பிறகு போலீஸார் தரப்பில் சொல்லப்படக்கூடிய விளக்கம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குற்ற வழக்கு, ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கிறது, ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதில் குற்றம் சாட்டப்பட்டவர் போலீஸார் காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போறாங்கன்னா என்ன நடைமுறை சார்? நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் வரை நடைமுறை என்ன? அதாவது காவல்துறையினர் ஒருத்தரை கைது பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், என்னென்ன முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ரூலிங்ஸ் சொல்லுங்க. அந்த ரூலிங்ஸ் பிரகாரம் கரெக்டா நடந்தாங்கன்னா எந்த கிடையாது. ஆனா அத மாதிரி நடக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் கைது பண்ணப்படுறாங்க காவல்துறையால. அதுல அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அதுக்கு அப்புறம் காவல்துறைக்கு வேலை கிடையாது. ஆனா இவங்க கஸ்டடியில இருக்கிறப்போ அவங்களுக்கு டார்ச்சரோ, அவங்களுக்கு இது மாதிரி உடல் ரீதியோ மன ரீதியாவோ டார்ச்சர் கொடுத்தா அதுக்கு காவல்துறை தான் பொறுப்பு. இப்போ இந்த நடந்ததுக்கு காவல்துறையில லாக்அப்ல இருக்கிறப்போ அவர் விழுந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. ஆக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், காவல்துறைக்கு வைக்கப்பட்டிருக்கிறார், நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படவில்லை. ஆஜர்படுத்தப்படுவதற்கு முன்பாக லாக்அப்லயே கீழே விழுகிறாரு, மயங்கி விழுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு காவல்துறை சொல்றாரு. காவல்துறைக்கு அவங்க கொண்டு போகல, அவங்க அம்மாவை வரவழைச்சு ஜாமீன்ல விட்டு அவங்க கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது அவர் காவல்துறையில் கஸ்டடியில் இருந்த போது நடந்த ஒரு நிகழ்வு தான். அதோட தொடர்ச்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஹாஸ்பிட்டல் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆபரேஷன் நடக்கிற தலையில அதுல ஒரு 7 நாள் கழிச்சு 24 அதிகாலையில இறந்து போயிருக்காரு. ஆமா. ஆக அவர் எந்த காயத்தால இறந்தாரோ அந்த காயம் ஏற்பட்டது அவர் காவல்துறை கஸ்டடியில தான் இருந்திருக்காரு. காவல்துறை சொல்றபடியே அவரை ஜாமீன்ல விட்டா கூட அவர் மயங்கி காவல்துறை கஸ்டடி தான். அப்போ இதனால பதில் சொல்ல வேண்டியது காவல்துறை தான். இதுல சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். அந்த சபரிமலை கேஸ் அது ஜெயில நடந்தது. அது ஜெயில சிறைத்துறை காவலர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, சிறைவாசிகளும் உடனிருந்து சிறைவாசிகளும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க கைது பண்ணிருக்காங்க. இதுல காவல் நிலையத்துக்கு 17ஆம் தேதி கூப்பிட்டு வராங்க. 120 மதுபாட்டில அவர் ஒரு பார்ல வேலை செய்யறாரு. அந்த பார்ல இருந்து 120 குழந்தைகளுக்கு தனியாக வியாபாரம் பண்ணிருக்காரு. கையிருக்காங்க, பிடிச்சு அவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு காவல் நிலையத்துல காவல்துறையோட வருஷம் தான் நான் சொன்னேன். 100 பேர் வழக்கு பதிவு செஞ்சு அவர் வீடியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அவர் லாக்அப் வச்சிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அந்த அவர் மயங்கி விழுந்திருக்காரு. அந்த வீடியோ தான் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஜாமீன் அடிச்ச மாதிரியும் அவருக்கு ஜாமீன்ல வந்ததுக்கு அப்புறம் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்க இருந்து போய் எடுத்து போனதாகவும் காவல்துறை அவரு ஒரு வீடியோல பிடிச்சிருக்காரு. அதாவது ஆபரேஷன் பண்றதுக்கு முதலீடு அவருக்கு தைரியம் கொடுத்து அவர் நண்பர்கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு வீடியோ சொல்லியிருக்காங்க. அந்த காவல்துறையினர் அடிச்சதா சொல்றாரு. ஆமா, எங்க அடிச்சாங்கன்னு ஒரு நண்பர் கேட்கிறாரு. தலையில அடிச்சாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக அவரோட வாக்குமூலம் மரண வாக்குமூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு மனிதன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவன் சொல்லக்கூடிய அந்த வாக்குமூலம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அது நம்பலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அந்த வாக்குமூலத்தை ஒரு மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கலாம், ஒரு தனிநபர்கிட்ட கொடுக்கலாம், ஒரு காவல்துறை கொடுக்கலாம், யார்கிட்ட கொடுத்தாலும் சரி அந்த வாக்குமூலம்ங்கிறது வருட வாக்குமூலம் அப்படிங்கிறது சொல்லணும் அப்படிங்கிறது சட்டம். இப்ப இவர் சொல்லியிருக்க வாக்குமூலம் உண்மைதானா இல்லையா, இந்த விஷயத்துல அதுக்காக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதை மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறாங்க. மேஜிஸ்ட்ரேட் அந்த இறந்து போன நபரை போய் அந்த கொலையை பார்த்து பிரேத விசாரணை பண்றாங்க. அந்த பிரேத விசாரணை பண்றப்போ ஒரு 5 சாட்சிகள், தொழில் சாட்சிகள் அவங்களை விசாரிச்சு வாக்குமூலம் பண்றாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கரெக்டா இல்லாம இருக்கா? இறந்து போனவருடைய தாய், அவரோட தம்பி, அவங்கள நிச்சயமா விசாரிச்சிருப்பாங்க என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு. அதே மாதிரி அந்த காவல்துறை கைது பண்ணாங்க இல்லையா, அவங்கள விசாரிச்சிருப்பாங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்திருப்பாங்க. அவங்க எப்படி நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் விசாரிச்சிருப்பாங்க. அதுக்கு அப்புறமா போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு 3 டாக்டர், அந்த இதுல நாகர்கோவில் கேஸ்ல 3 மாவட்டத்துல ஒவ்வொரு பெரிய டாக்டரை கூப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அதே மாதிரி
மோர்தானிய டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுத்து அதை வீடியோகிராஃப் பண்ணி இருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல உடன் இருந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் வந்து 24ஆம் தேதி காலையில 7:45 மணிக்கு நடந்திருக்கு. ஏன்னா இறந்து போய் அங்க காவல்துறை அவங்களுக்கு தகவல் சொல்லி மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரணைக்கு எடுத்து அவங்க ஒர்க் எல்லாம் முடியாது, நைட் ஆயிடுச்சு. அதனால நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 24 போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டத்தோட ரிசல்ட் இன்னும் வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்து தெரியும். ரெண்டாவது இதுல வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணல ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் காப்பி விபத்து பதிவேடு அப்படின்னு இருக்கும். அதுல வந்து அந்த அவசர பிரிவு கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆபீசர் எழுதிப்பாங்க. இவர் வந்து கான்சியஸா இருந்தாரா, பேசினாரா, இவரை யாரு கூட்டிட்டு வந்தாங்க, இவருக்கு இந்த காயங்கள் தனக்கு ஏற்படுதுன்னு சொன்னாரு, இந்த விவரங்கள்ல என்னென்ன காயங்கள் இருக்குது அப்படிங்கிற விவரங்களும் இருக்கும். ஆக மேஜிஸ்ட்ரேட் இதெல்லாம் விசாரிச்சு அறிக்கை கொடுப்பாங்க. காவல்துறையினர் தகவல் செய்திருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. சிறைத்துறையினர் நடவடிக்கை எடுத்த மாதிரி, அஜித் கேஸ் நடவடிக்கை எடுத்த மாதிரி நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படும். மீண்டும் முதற்கட்ட கருத்து எடுத்துக்கிறேன். ராஜாராம் சார், காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க காவல்துறையில இருந்த ஒருத்தர் அப்படிங்கிறதால ஓய்வு பெற்ற அப்படிங்கிறத இந்த கீழே கேட்கிறேன். ஒரு போலீஸாருக்கு தெரியாம அந்த ஏரியாவில் சட்டவிரோதமான மது விற்பனையாக இருக்கட்டும், கள்ளச்சாரை விற்பனையாகட்டும், தடை செய்யப்பட்ட போதைப் பொருளாகட்டும், புழக்கமாக இருக்கட்டும், விற்பனை அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காது அப்படிங்கிறது சொல்லப்படுது இல்லையா? கண்ணன் சார் கூட சொல்றாரு, அது போலீஸாருக்கு தெரியாமல் நடக்காது. அது மாமூல் வாங்கி அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் மாமூல் கொடுக்காத நிலை ஏற்படும் போது அது தொடர்பாக கைதாகும் போது அங்கே வச்சு அந்த யூக பிரச்சனையால தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படிங்கிறாரு. அது மறுக்க முடியுமா? காவல்துறைக்கு தெரியாம அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஆனா அங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கு தெரியாம அவங்க ஆரம்பிக்கிறது தவறு செய்யறவங்களை வந்து நாங்க பாத்துக்கிறோம். அதனால காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்க. தவறு செய்யறவங்க மேல கேஸ் போடுறாங்க, அவங்க கேஸ் போடுறாங்க. ஆனா இதுக்கு துணையா இருக்கிறது யார்? அந்த அரசியல்வாதிகள் யார்? அந்த காவல்துறையில யார்? இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அதுல வந்து இப்போ சொன்னீங்க அந்த 65 பேர் இறந்து போன கள்ளக்குறிச்சி மரணத்தை பத்தி. அதுல வந்து கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவர் தான் அதை வித்தாரு அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணாங்க. அந்த கள்ளச்சாராயம், அதாவது விஷச்சாராயம் வித்தவர் அவரை குண்டாஸ்ல போட்டாங்க. இந்த 65 பேர் மரணத்திற்காக அவர் பேர்ல சார்ஜ் ஷீட் போட்டாங்க. ஆனால் அவருக்கு தண்டனை கிடைக்கவில்லை. அவர் ஜாமீன்ல வெளியே வந்துட்டார். 1 வருஷம் கூட ஆகல. அவருக்கு 25 பேர் இறந்து தண்டனை கிடைக்கல. ஆனா அவர் ஜாமீன்ல வெளியே வந்துட்டார். அவர் மேல போட்ட குண்டாஸ் உடைக்கப்பட்டது. அந்த அளவுக்கு நம்ம சட்டம் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது, அந்த அன்னைக்கு வந்து அவர் கண்ணுக்குட்டி அரெஸ்ட் பண்றப்போ இவரு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்க, அந்த காவல்துறையில யார் சம்பந்தப்பட்டாங்க, அதே மாதிரி கட்சிக்காரங்க அரசியல்வாதிகள் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அவங்களையும் சேர்த்துக்கணும்னா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். மகாராஷ்டிரா மாநிலத்துல மும்பையில கள்ளச்சாராய செலவுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உடனே அந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அந்த மதுவிற்கு அமல் சட்டத்தில் அதை ஒரு சின்ன பிரிவு மாத்துறாங்க. இனிமேல் எந்த காவல் நிலைய கள்ளச்சாராய சாவுகள் நடக்குதோ அந்த காவல் நிலைய அதிகாரிகளையும் சேர்த்து அந்த வழக்கில ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த சட்டத்தை திருத்துறாங்க. அதுக்கப்புறம் கள்ளச்சாராய சாவுகளே இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. அத மாதிரி தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, காவல்துறையில 10% 20% நல்லவங்க இருக்காங்க. அந்த 10% யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவங்க அதுக்கு மேல நடவடிக்கை எடுங்க. அதே மாதிரி இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார், அவர்களையும் கண்டறிந்து அவங்க எந்த பின்னணி சரி அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை எடுத்தால்தான் காவல்துறையுடைய இந்த மாதிரி அத்துமீறலுக்கு பின்னணியில் அரசியல்வாதிகளுடைய தலையீடு இருக்குன்றீங்க, அவங்களுடைய ஆதரவு இருக்குன்றீங்க. சரி, ஆமா. அதாவது இந்த தவறான போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமா அவங்களோட பின்னணி இருக்கு. சரி, ஓகே, பேசுவோம். ராஜாராம் சார், சபரிவர்மனுடைய மரணம் தொடர்பாக 11 பேர் வந்து சிபிசிஐடி இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க முன்கூட்டியே. அதில் 8 சக கைதிகள் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கைது பண்ணுறாங்க. இது என்ன நடக்குது சார்? ஒரு கைதி அப்படிங்கிறது சிறையில் அடைக்கப்படக்கூடிய சிறை அப்படிங்கிறது ஒருத்தனை நல்வழிப்படுத்தணும், திருத்துவதற்காக தான் அந்த சிறை அப்படின்னு சொல்லும் போது அங்கே கூட்டிட்டு போய் அங்கே இன்னொருத்தனை அடிக்க வச்சு இன்னும் அந்த குற்றம் அவனுடைய குற்ற மனப்பான்மையினை அதிகரிக்க செய்கிறது சிறையில் நடக்கக்கூடிய மிக கொடூரமான ஒரு விஷயம் இல்லை சார் இது? அதாவது பிரகாஷ் சார் கூட சொன்னாங்க பேசல, அதாவது காவல்துறை தான் வந்து பண்ணிட்டாங்க. காவல்துறை வந்து 25,000 ரூபாய் மாமூல் கேட்டாங்க.
அதை கொடுக்காதனால அவனை பிடிச்சி கேஸ் போட்டாங்க, ஜெயில சொல்லி அடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது காவல்துறை வேற, சிறைத்துறை வேற. காவல்துறைக்கு தனி அமைச்சர், அவர் தான் சிஎம், உள்துறை அமைச்சர். அதே மாதிரி சிறைத்துறைக்கு வேற அமைச்சர் இருக்காங்க. அது வேற, அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுல சம்பவம் நடந்தது சிறைக்குள்ள, சிறைச்சாலைக்குள்ள நடந்தது, கஸ்டடியோடு இருந்தது. அது என்ன, ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்த டெத்து. அதுல 3 வார்டங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சிறைவாசிகள், அதாவது இறந்து போன சபரிவர்மன் கூட மொத்தம் 20 பேரை ஒரு செல்ல போட்டிருக்காங்க. அந்த செல்ல இருக்கிறப்போ இவருக்கு குடிப்பழக்கம், இது ஒரு பழக்கம் இருக்கும் போலுக்கு. அதனால அது கிடைக்காதனால இவருக்கு ஒரே பிரச்சனை பண்ணிட்டே, தகராறு பண்ணிட்டே, கலடா பண்ணிட்டே மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அப்ப வந்து அந்த ஜெயில் வார்டன் வந்து அவங்களை கண்டிச்சிருக்காங்க. அவங்க கண்டிச்சதை எடுத்துக்கிட்டு கூட இருக்க சகவாசி சிறைவாசிகள் வந்து ஏற்கனவே அவங்க ஏதோ வழக்குல சம்பந்தப்பட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து நாங்க அடிச்சிருக்காங்க. அடிச்சதுல அவர் இறந்து போயிருக்காரு. ஆக அந்த 8 பேரு இந்த 3 பேரையும் போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை, இப்போ அருணாச்சலம் வழக்கை பொறுத்தவரை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் அடிச்சனாலதான் இறந்தாங்க, அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் வந்து இது மாதிரி அவரோட சாவுக்கு காரணம் அந்தந்த இடத்துலாம் சிராய்ப்பு காயம், அடிப்பு காயம், கண்ணிய காயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நிச்சயமா இதுலயும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா வந்து, அதாவது காவல்துறைக்காக சப்போர்ட் பண்ணி நான் பேசல. தவறு செஞ்சவங்க உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கணும், தவறு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும். உண்மையில என்ன நடந்திருக்கு, அவர் எப்படி இறந்தாரு, அப்புறம் அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட என்கொயரி என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இதை பொறுத்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா தவறு செஞ்சிருந்தா அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். போலீசார் அடிக்கவில்லைன்றீங்களா? அடிக்கல நான் சொல்லலையே, நான் அடிக்கலனே சொல்லல. அதாவது காவல்துறை வந்து ஒரு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சிசிடிவி மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்கல. அந்த கொடுத்ததுக்கு அப்புறமா நடவடிக்கை எடுக்கன்னு தான் சொல்லுவாங்க. நடவடிக்கை காவல்துறை அடிக்கலுங்கிற வார்த்தை நான் சொல்லவே இல்லை. சரி, ஓகே.